என்னது லவ்வர்ஸ் டே அன்னைக்கு லவ்வர்ஸுக்கு அலோவ்டு இல்லையா? என்னங்க இது? லவ்வர்ஸ் டே அன்னைக்கு சுதந்திரமா வெளியில போக முடியலன்னா, அப்புறம் என்ன லவ்வர்ஸ் டே? அப்படின்ற மாரி லவ்வர்ஸ் எல்லாருமே கேள்வி கேட்டுன்னு இருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல வேலூர் மாவட்டத்துல வேலூர் கோட்டையில வந்து லவ்வர்ஸ் டே அன்னைக்கு லவ்வர்ஸுங்க உள்ள போறதுக்கு அனுமதி இல்ல அப்படின்ட்டு அந்த நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. அத எதிர்த்து லவ்வர்ஸுங்க எல்லாருமே கேள்வி கேட்டுன்னு வராங்க. "ஏன் எங்கள பார்த்தா எப்படி இருக்கு? எங்களுக்கெல்லாம் அலோவ்டு இல்லையா?" அப்படின்ற மாரி கேள்வி கேட்கறாங்க. "லவ் பண்றது என்ன அவ்வளோ பெரிய தப்பா? ஏன் உள்ள விட மாட்டேங்கிறீங்க?" அப்படின்ற மாரி ஒரு மாரி எமோஷனலா பேசுறாங்க. அந்த அளவுக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவா பார்த்தீங்கன்னா, வேலூர் கோட்டை வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ் தாங்க. பப்ளிக் டூரிஸ்ட் பிளேஸ் தான். அங்க ஏன் இவங்க போகக்கூடாது அப்படின்ட்டு லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அங்க ஆல்ரெடி நெறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. நானுமே நேர்ல நெறைய டைம் போகும்போது பார்த்துருக்கேன். அங்க வந்து லவ்வர்ஸுங்க எல்லாருமே அந்த மாரி பண்றாங்கன்னு சொல்லல. ஆனா ஒரு சில பேரு அப்படி பண்றாங்க. ஒரு மாரி முகம் சுளிக்கிற மாரியான விஷயங்கள்லாம் அங்க பண்ணிட்டு இருக்காங்க உள்ள. அதனால குழந்தைகள் ஃபேமிலியா போறதுக்குலாம் ஒரு மாரி தான் இருக்கு முகம் சுளிக்கிற மாரி. அந்த மாரி விஷயம்லாம் பண்றதுனால, போன வருஷமும் லவ்வர்ஸ் டே அன்னைக்கு இந்த மாரி பெரிய இஷ்யூ ஆயிட்டு, அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறியிருக்கு. அதனால இந்த வருஷம் வந்து தடை பண்ணியிருக்காங்க. அப்படின்ற மாரி நிர்வாகம் சைடுல சொல்றாங்க. இத வந்து சில பேரு அக்செப்ட் பண்ணாலும், சில பேர் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு சிலர் தானே அந்த மாரி தப்பா பிஹேவ் பண்றாங்க. அந்த மாரி பிஹேவிங் பண்றவங்கள மட்டும் நீங்க அலோவ் பண்ணாம விடலாம்ல. அந்த மாரி சொல்ட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ, அவங்க பின்னாடியேவா சுத்திட்டு இருக்க முடியும்? அது வந்து ஒரு சின்ன இடம் இல்ல. அது ஒரு பெரிய இடம். அங்க வந்து நம்ம எல்லார் பின்னாடியும் சுத்திக்கிட்டே இருக்க முடியாதுல்ல போலீஸும். அதனால பொதுவாவே லவ்வர்ஸுங்க யாரும் அலோவ்ட் இல்ல அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் நம்ம பசங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க, தனித்தனியா ஃப்ரெண்ட்ஸுங்களா அதாவது பொண்ணுங்க மட்டும் தனியா, பசங்க மட்டும் தனியா அந்த மாரிலாம் போயிருக்காங்க. அதுவும் பார்த்து அந்த மாரிலாம் போகக்கூடாது அப்படின்ட்டு வெளியில அனுப்பியிருக்காங்க. அந்த மாரிலாம் அந்த காவலர்கள் சொல்ட்டு இருக்காங்க. வேலூர் கோட்டை வந்து ஒரு சாதாரண சுற்றுலா தலம் இல்லங்க. அது வந்து ஒரு நம் முன்னோர்களின் இந்த கண்ணியம், வீரம் அதுக்கான அடையாளம். இந்த வேலூர் கோட்டை வந்து ஒரு பயங்கரமான பாதுகாப்பு கோட்டையா இருந்திருக்கு. அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் இருந்த காலத்துலலாம். உங்களுக்கே தெரியும் நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா, சுத்தி ஒரு ஒரு காவலாளிகள் நிக்கிற மாரியான ஒரு சுத்தி வீரர்கள் நிக்கிற மாரியான இடங்கள்லாம் இருக்கும். மறைமுகமா வீரர்கள் நின்னு தாக்குற மாரி, அந்த மாரியான நெறைய செக்யூரா நெறைய பாதுகாப்பா இருந்திருக்கு அந்த காலத்துல. ஸோ அங்க போயிட்டு இந்த மாரி லவ்வர்ஸுங்க ஒரு சில பேரு தப்பா பிஹேவ் பண்றது வந்து பெரிய பிரச்சனையாகுது. அது நெறைய பேர் பப்ளிக்லாம் அங்க கம்ப்ளைண்ட் பண்றதுனால ஒரு பெரிய இஷ்யூவா கிரியேட் ஆகுது அப்டின்ட்டு தான் இந்த வாட்டி அலோவ் பண்ணல. இது வந்து ஒரு நியாயமான விஷயமா தான் படுது என்ன பொறுத்தவரைக்கும். இது லவ்வர்ஸுங்க வந்து செலிப்ரேட் பண்ணணும்னா, வேற எங்கனா போய் செலிப்ரேட் பண்ணலாம். நீங்க வந்து ஒழுக்கமா செலிப்ரேட் பண்ணியிருந்தா, இந்த மாரிலாம் தடை விதிக்க மாட்டாங்க. நீங்க ஒழுக்கம் இல்லாம பண்றதுனால தான் இந்த மாரி தடை போடுறாங்க. எல்லாருமே இல்ல. யாரோ ஒரு சிலர் பண்ற பிரச்சனை தான். ஒரு சிலர் பண்ற பிஹேவிங் சரியில்லாததுனால, இப்போ எல்லாருக்குமே காமனா உள்ள அலோவ்ட் இல்லன்ட்டாங்க. எக்ஸாம்பிள் மாரி சொல்லணும்னா, காதல் வந்து ஆத்துல போற தண்ணி மாரிங்க. அது வந்து யாராலயுமே தடுக்க முடியாது. அணை போட முடியாது. ஆனா, அந்த தண்ணி வந்து ஊருக்குள்ள வந்து அந்த கரைய மீறி வந்து ஊருக்குள்ள வரும்போது வெள்ள அபாயம் ஏற்படுதுல்ல. அப்ப அணை கட்டுறோம்ல. ஸோ அந்த மாரி தான். காதல் வந்து அந்த ஒழுக்கமா இருக்கணும். நெறைய பப்ளிக் பிளேஸ்லலாம் ஒழுக்கமா நடந்துக்கிற மாரி இருக்கணும். அப்படி நடக்காம பெரிய இஷ்யூ ஆச்சுன்னா, அங்க நெறைய இந்த மாரி அணையெல்லாம் போட தான் செய்வாங்க. ஸோ, அதனால இது ஒரு நல்ல ஒரு முடிவா தான் எனக்கு தெரியுது. இந்த நிர்வாகத்துடைய முடிவு. வரலாறு வந்து ரத்தத்தால எழுதப்பட்ட காவியம் மாதிரிங்க. அங்க வந்து நம்ம லவ்வர்ஸ் டே அன்னைக்கு லவ்வர்ஸுங்க செலிப்ரேட் பண்ண அலோவ்ட் இல்ல அப்டின்றாங்கனாக்கா, அத வந்து நீங்க அவமானமா பார்க்காதீங்க. அங்க நம்ம வீரர்கள்லாம் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கல்ல, அவங்களுக்கு செலுத்துற மரியாதையா பாருங்க. அதனால நீங்க அத இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். இன்னொரு நாள் நார்மல் டேஸ்ல போயிட்டு மீட் பண்ணலாம். அந்த மாரிலாம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு தான் வரக்கூடாதுன்றாங்க. ஸோ, உங்களுடைய தாட் என்ன அப்டின்ட்டு கீழ கமெண்ட் சொல்லுங்க. லவ்வர்ஸ் டே அன்னைக்கு லவ்வர்ஸ் உள்ள போகுறது அதாவது அலோட் பண்றாங்கல்ல, இப்ப நாட் அலோடுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது கரெக்ட்டா இல்ல தப்பா? அப்டின்ட்டு உங்களுடைய தாட்ட கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. போயிருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஏன்னா, நெறைய பேர் அங்க தப்பா தான் பிஹேவ் பண்றாங்க. அதனால தான் தடையும் போட்டிருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இது கரெக்ட்டுன்னு தான் படுது. ஸோ உங்களுடைய தாட்ட கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. மௌனம் உடைக்கும் சத்தம் இது, மறைக்கப்பட்ட கதையின் சாட்சி இது, விழிப்புணர்வு தீய ஏற்றும் நேரம் இது, உண்மை பேச வந்தோ